2020 வெறிச்சோடி போன ரோடுகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொரோனா நம்ம வீட்டுக்குள்ள முடக்குனப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு புது உலகமே உருவாச்சு. அதுக்கப்புறம் 2022 ரஷ்யா யுக்ரைன் போரால கச்சா எண்ணெய் விலை ராக்கெட் வேகத்துல ஏறினப்போ நம்ம பஸ் காலியான கதை ஞாபகம் இருக்கா? இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி ஒரு நிலைமை மறுபடியும் வந்தா, மறுபடியும் முதல்ல இருந்தா, ஒரு வைரஸால இல்ல, எங்கேயோ நடக்கிற ஒரு போருனால உலகத்தோட எரிபொருள் சப்ளை செயின் மறுபடியும் பாதிக்கப்பட்டா என்ன ஆகும்? அப்ப புரியல, இப்ப புரியுது. கம்பெனிகள் செலவை குறைக்க உங்களை திரும்பவும் நிரந்தரமா வீட்டுக்கு அனுப்பினா ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்க வேலையை பறிக்குமா? நம்ம பொருளாதாரம் என்ன ஆகும்? இந்த பயமுறுத்துற கேள்விக்கு என்ன பதில்? யோசிச்சு பாருங்க, எங்கேயோ மத்திய கிழக்குல நடக்கிற போருக்கும் இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற என் வேலைக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு உலக பொருளாதாரம் ஒரு சிலந்தி வலை மாதிரி. ஒரு மூலையில சின்னதா தட்டினாலும் அதோட அதிர்வு எல்லா இடத்துலயும் தெரியும். ஹார்மஸ் ஜலசந்தி மாதிரி உலகின் முக்கியமான கடல் வழிகளை எடுத்துக்குவோம். உலகத்தோட மொத்த எண்ணெய் எரிவாயு வர்த்தகத்துல சுமார் 20% இந்த சின்ன வழி மூலமா தான் போகுது. ஒருவேளை ஒரு போர் வந்து இந்த வழி மூடப்பட்டா என்ன நடக்கும்? கப்பல்கள் வேற வழியில சுத்தி போக வேண்டியிருக்கும். இதனால பயண நேரம் அதிகமாகும், இன்சூரன்ஸ் செலவு எகிரும். எல்லாத்துக்கும் மேல கச்சா எண்ணெய் விலை வானத்தை பார்க்கும். IMF-ஓட ஒரு கணக்குப்படி கச்சா எண்ணெய் விலை 10% அதிகமானாலே அது உலக பணவீக்கத்தை சுமார் 0.4% வரைக்கும் உயர்த்தும். அதாவது பெட்ரோல் டீசல் விலை மட்டும் ஏறாது, காய்கறி ஏத்திட்டு வர்ற லாரி வாடகையிலிருந்து ஃபேக்டரி மிஷினுக்கான எரிபொருள் வரைக்கும் எல்லாமே காஸ்ட்லி ஆகிடும். கடைசியில நாம வாங்குற ஒவ்வொரு பொருளோட விலையும் ஏறும். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஒரு கம்பெனி என்ன பண்ணும்? அதோட செலவுகளை குறைக்கத்தான் பார்க்கும். அதுல முதல் மற்றும் ஈஸியான வழி ஊழியர்களை ஆஃபீஸுக்கு வர வைக்கிறத நிறுத்துறது தான். ஊழியர்களோட பயண செலவு, ஆஃபீஸ் கரண்ட் பில், மெயின்டெனன்ஸ்னு எல்லாத்தையும் குறைக்க கம்பெனிகளுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு வரம் மாதிரி தெரியும். 2022 எரிபொருள் பிரச்சனை வந்தப்போ டென்மார்க் மாதிரி ஐரோப்பிய நாடுகள் பயணத்தை குறைச்சுக்க சொல்லி மக்களை கேட்டுக்கிட்டாங்க. தாய்லாந்து, வியட்நாம் போன்ற நாடுகள்ல எரிபொருளை சேமிக்க அரசு ஊழியர்களை வீட்டில இருந்து வேலை செய்ய சொன்னாங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு தற்காலிகமான தீர்வு மாதிரி தெரிஞ்சாலும் இதோட விளைவுகள் ரொம்பவே சிக்கலானது. மறுபடியும் உலகம் முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு மாறினா நம்ம பொருளாதாரம் இப்படி பாதிக்கப்படும். இதுல 2 பக்கம் இருக்கு. ஒன்னு கம்பெனிகளுக்கு நல்லது, இன்னொன்னு மொத்த பொருளாதாரத்துக்கும் கெட்டது. முதல்ல கம்பெனி சைட்ல இருந்து பார்ப்போம். ஆஃபீஸ் வாடகை, கரண்ட் பில், தண்ணி, செக்யூரிட்டின்னு பல செலவுகள் குறையும். இது கம்பெனியோட லாபத்தை அதிகப்படுத்தும். ஆனா இது நாணயத்தோட ஒரு பக்கம் மட்டும்தான். மறுபக்கம் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் பெரிய அடி வாங்கும். நகரங்கள்ல இருக்கிற பெரிய பெரிய ஐடி பார்க்க சுத்தி இருக்கிற சின்ன சின்ன கடைகளை யோசிச்சு பாருங்க. டீ கடைகள், மதிய சாப்பாடு போடுற ஹோட்டல்கள், ஜெராக்ஸ் கடைகள், ஆட்டோ, டாக்ஸி டிரைவர்கள்னு லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கை இந்த ஆபீஸ்களை நம்பிதான் இருக்கு. ஆபீஸ்கள் மூடுனா இந்த துணை பொருளாதாரம் மொத்தமா முடங்கிடும். அடுத்து ரியல் எஸ்டேட். கோடிக்கணக்கில் முதலீடு செஞ்சு கட்டின பெரிய பெரிய ஆபீஸ் பில்டிங் எல்லாம் காலியா கிடந்தா என்ன ஆகும்? கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். இது வங்கிகளுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் பெரிய நஷ்டத்தை கொடுக்கும். பொருளாதாரங்கிறது மக்கள் பண செலவு பண்றத நம்பிதான் இருக்கு. மக்கள் வீட்லயே இருந்தா வெளியில போய் செலவு பண்றது குறைஞ்சிரும். தியேட்டர்கள், ஷாப்பிங் மால்கள், சுற்றுலா தலங்கள்னு எல்லாமே வெறிச்சோடி போகும். இது ஒரு செயின் ரியாக்ஷனா மாறி மொத்த பொருளாதாரத்தையும் ஒரு மந்த நிலைக்கு தள்ளிடும். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இதனால உங்க வேலைக்கு என்ன ஆகும்? கம்பெனிகள் பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டி ஆட்குறைப்பு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் பயன்படுத்திக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல சரியா வேலை நடக்கல, டீமோட சேர்ந்து வேலை செய்ய முடியல, இந்த மாதிரி காரணங்களை சொல்லி பலரோட வேலைக்கு ஆபத்து வரலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் உற்பத்தி திறனை அதிகரிக்குதா இல்ல குறைக்குதான்னு பல வருஷமா ஒரு விவாதம் போயிட்டே இருக்கு. சில ஆய்வுகள் பயண நேரம் மிச்சமாகறதால ஊழியர்கள் அதிக நேரம் வேலை செய்யறதாகவும், தனியா வேலை செய்யும் போது கவனம் சிதறாம உற்பத்தி திறன் 35% முதல் 40% வரை அதிகரிப்பதாகவும் சொல்லுது. 60% ஊழியர்கள் வீட்டில இருந்து வேலை செய்யும் போது அதிக உற்பத்தி திறனோட உணர்றதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஆனா இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. பல மேனேஜர்கள் தங்கள் ஊழியர்களோட உற்பத்தி திறன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. மைக்ரோசாஃப்ட் எடுத்த சர்வேல
85% தலைவர்கள் ஹைபிரிட் மாடல்ல ஊழியர்களின் வேலையில் நம்பிக்கை வைப்பது சவாலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பீட்டர் தியல் மாதிரி பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல மக்கள் ஒழுங்கா வேலையே செய்யறது இல்லைன்னு ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கருத்துக்களை கம்பெனிகள் ஆட்குறைப்புக்கு ஒரு கருவியா பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து வீட்டில இருந்தே வேலை செய்யறது ஊழியர்கள் மத்தியில மன அழுத்தத்தையும் தனிமையையும் அதிகப்படுத்துதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. கூட வேலை செய்யறவங்களோட பேசுறது, புதுசா யோசனைகள் பிறக்கிறது, கம்பெனியோட ஒரு பிணைப்புல இருக்கிறதுன்னு பல விஷயங்கள் இல்லாம போயிடும். இது லாங் ரன்ல ஒருத்தரோட கரியர் growthக்கும் சரி கம்பெனியோட வளர்ச்சிக்கும் சரி ஒரு பெரிய தடையா மாறிடும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? சரி, உலகமே இப்படி ஒரு பதற்றத்துல இருக்கும்போது இந்தியாவோட நிலைமை என்ன? நம்ம பயப்படணுமா இல்ல நிம்மதியா இருக்கலாம்? நல்ல விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு இந்திய பொருளாதாரம் ரொம்ப வலுவா இருக்கு. பல உலக நாடுகள் பொருளாதார மந்த நிலையில தவிக்கும்போது இந்தியா 2026 நிதியாண்டுல 7.5% வேகத்துல வளரும்னு ஃபிட்ச் மாதிரி நிறுவனங்கள் கணிச்சிருக்கு. கோல்ட்மேன் சாக்ஸ் போன்ற நிறுவனங்கள் இந்தியாவின் வளர்ச்சி 6.9% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உள்நாட்டு தேவை, அரசாங்கத்தோட உள்கட்டமைப்பு, முதலீடுகள் எல்லாம் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கு. ஆனா இதுக்காக நம்ம 100% சேஃப்னு சொல்லிட முடியாது. இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெயில 85% மேல நம்ம இறக்குமதி தான் பண்றோம். அதனால சர்வதேச சந்தையில விலை ஏறினா அது இந்தியாவையும் கடுமையா பாதிக்கும். பணவீக்கம் உயரும், அரசுக்கு நிதிச்சுமை அதிகமாகும். ஆனா கொரோனா காலத்திலும் சரி 2022 எரிபொருள் நெருக்கடியின் போதும் சரி நம்ம ஐடி கம்பெனிகள் ஒர்க் ஃப்ரம் ஹோமை ரொம்ப திறமையா கையாண்டாங்க. இன்னைக்கும் பல கம்பெனிகள் ஹைபிரிட் மாடல்ல வெற்றிகரமா இயங்கிட்டு இருக்கு. அதனால மறுபடியும் ஒரு நெருக்கடி வந்தா அதை சமாளிக்கிற அனுபவமும் திறமையும் நம்ம கிட்ட இருக்கு. சோ நம்ம பயப்பட தேவையில்லை, ஆனா கண்டிப்பா தயாராக இருக்கணும். சரி, இதுல ஆபத்தும் இருக்கு, வாய்ப்பும் இருக்கு. இந்த நிலைமையில என் வேலையையும் ஃபியூச்சரையும் நான் எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு நீங்க கேட்கறது புரியுது. உங்க திறமைகளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க செய்யற வேலையில மட்டும் கவனம் செலுத்தாம அது சம்பந்தப்பட்ட புது டெக்னாலஜியை கத்துக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, டேட்டா அனாலிட்டிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிளவுட் கம்ப்யூட்டிங் மாதிரி துறைகள்ல குறைந்தபட்ச அறிவையாவது வளர்த்துக்கோங்க. ஒரு கம்பெனிக்கு உங்க மதிப்பு உங்க திறமைகளை பொறுத்து தான் அமையும். நெட்வொர்க்கை பலப்படுத்துங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கும்போது கூட வேலை செய்யறவங்க மற்றும் உங்க துறை நிபுணர்களோட தொடர்புல இருக்கிறது ரொம்ப முக்கியம். லிங்க்டின் மாதிரி சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி உங்க நெட்வொர்க்கை விரிவுபடுத்துங்க. இன்னைக்கு நீங்க உருவாக்குற ஒரு கான்டாக்ட் நாளைக்கு ஒரு புது வேலைக்கு வழிகாட்டலாம். நெக்ஸ்ட், ஃபைனான்சியல் பிளானிங். குறைஞ்சது 6 மாச செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு அவசர கால நிதியை எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்குங்க. திடீர்னு வேலை போனா இந்த நிதி உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். எந்த மாற்றத்துக்கும் தயாரா இருங்க. வேலை நேரம், வேலை செய்யற விதம், புது டெக்னாலஜின்னு எது வந்தாலும் ஏத்துக்க தயாரா இருங்க. மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிறவங்க தான் இந்த வேகமான உலகத்துல நிலைச்சு நிக்க முடியும். அப்போ சுருக்கமா சொன்னா, ஒரு போர் வந்து அதனால எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு மறுபடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்தா அது நம்ம வேலையிலையும் பொருளாதாரத்திலையும் நிச்சயம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு அது வேலை இழப்பு கொடுக்கலாம், சிலருக்கு புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கலாம். பொருளாதாரம் தற்காலிகமா ஒரு சரிவை சந்திக்கலாம், ஆனா எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு பயந்து உட்கார்ந்துடக்கூடாது. வர்ற எந்த சவாலையும் சந்திக்க நாம தயார்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். திறமைகளை வளர்த்து நிதிநிலையை வலுப்படுத்தி மாற்றங்களுக்கு தயாராக இருந்தா போரால் வர்ற ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும் இல்ல, எந்த நெருக்கடியையும் நம்மால் ஜெயிக்க முடியும். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறுபடியும் ஒரு பெர்மனன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறை வந்தா அது இந்தியாவுக்கு நல்லதா கெட்டதா? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ.